சுமதி, சுமதி, இதோ வந்துட்டேங்க. சொல்லுங்க, எதுக்குங்க கூப்பிட்டீங்க? அது நாளைக்கு நியூ இயர்ல, சோ நாளைக்கு காலையில நீ சீக்கிரமே கிளம்பிடு. நாம 2 பேருமே வெளியே போறோம், சரியா? நிஜமாவா சொல்றீங்க? ஐயோ, என்னால நம்பவே முடியலங்க. ஆமா, நான் நிஜமா தான் சொல்றேன். நான் உன்னை அதிகமா வெளியே கூட்டிட்டு போனதே இல்ல. சோ நாளைக்கு கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். சரியா? நாளைக்கு மறக்காம சீக்கிரமா கிளம்பிடு. சரிங்க சரிங்க, நாளைக்கு நான் சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பிடுறேங்க. சரி. ஐயோ, என்னால சந்தோஷம் தாங்கவே முடியல. நாளைக்கு எப்படியாச்சும் இவரை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். மருமகளே, அம்மாடி மருமகளே, இதோ வந்துட்டேன் அத்தை. சொல்லுங்க அத்தை. ஹாப்பி நியூ இயர் மருமகளே. ஹாப்பி நியூ இயர் அத்தை. சரி சரி, கை கால்லாம் ரொம்ப வலிக்குதுமா. பால் அடுப்புல வச்சிருக்கேன், ஒரு டீ போட்டு கொண்டு வாமா. டீ தானே அத்தை, இதோ போட்டு கொண்டு வரேன். எப்படியாச்சும் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும். அது வர டிவி பார்க்கலாம். அத்தை, இந்தாங்க டீ. சுகர் கம்மியா தானே போட்டிருக்க? ஆமா அத்தை, எப்பயும் போல கம்மியா தான் போட்டிருக்கேன். சரி சரி. இன்னைக்கு நியூ இயர்லமா, சீக்கிரமே வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிருமா. சரிங்க அத்தை. அத்தை, வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன், பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டேன் அத்தை. பார்த்தாலே தெரியுது நீ வீட்டை ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணிருக்கமா. அத்தை, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அத்தை. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போறேன். அதுவும் உனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட. ஓ அப்படியா? அப்படின்னா சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு நியூ இயர்னால என் பொண்ணோட பசங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. ஓ அப்படியா அத்தை, ரொம்ப சந்தோஷம். எப்பத்த வர்றாங்க? வந்துட்டு இருக்காங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ என்ன பண்றனா, நான் ஃப்ரிட்ஜில் கறி வாங்கி வச்சிருக்கேன். நீ அதை எடுத்து அவங்களுக்காக மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், ரசம் எல்லாம் செஞ்சு வச்சிருமா. ஆனா அத்தை, அதெல்லாம் செய்ய ரொம்ப டைம் ஆகுமே. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணு, அவங்க வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்க அத்தை, நான் போய் செஞ்சிடறேன். இன்னைக்கு ஷாப்பிங் போன மாதிரி தான். என்னங்க என்னங்க, நான் கிளம்பிட்டேங்க. நம்ம இப்போ வெளியே போலாமா? என்னது இப்பயா? நான் உன்னை எப்போ கிளம்ப சொன்னேன்? நீ எப்போ கிளம்பியிருக்க? இன்னும் நியூ இயர்லங்க, வீட்டில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதான். உனக்காக நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி டயர்டே ஆயிட்டேன். ஸோ நாம சாயந்தரம் தான் போகிறோம். எங்க நம்ம இப்பயே போலாங்க? இப்போ நல்லா வெயில் அடிக்குது, இப்போ வேண்டாம். சாயந்தரம் நம்ம கண்டிப்பாக வெளியே போகலாம், சரியா? சரிங்க. வெயிட் பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிட்டு வராமா. அப்ப வீட்டு வேலையெல்லாம் செஞ்ச எனக்கு எவ்வளவு டயர்ட் இருக்கும், அதெல்லாம் எங்க தெரியுது இந்த மனுஷனுக்கு. அத்தை, என்னம்மா அலங்காரம்லாம் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு போல? ஆமா அத்தை, நான் அவர் கூட வெளியே போறேன் அத்தை. அப்படியா? நீ காலையிலே போயிருக்கலாமேம்மா. நீ எங்க போக விட்ட? என்னதுமா? அது நியூ இயர்னால கொஞ்சம் வேலை இருந்துச்சுல அத்தை, அதான். வந்துட்டியாடா? கிளம்பிட்டியா என்ன? ஆமாம்மா, நான் கிளம்பிட்டேம்மா. வர வர அம்மா கிட்ட எதையும் சொல்லிட்டு செய்யறது இல்ல. சரி சரி, கிளம்பி போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரேம்மா. ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ, பாக்குறேன். ஐயோ,
அம்மா என்னாச்சுமா? அத்தை என்னாச்சு அத்தை உங்களுக்கு? சுமதி நீ அம்மாவை பார்த்துக்கோ, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். சரிங்க நீங்க போங்க. என்னங்க வந்துட்டீங்களா? டாக்டர் எங்கங்க? இதோ. என்னங்க இவர்தான் டாக்டரா? Yes, I am the Dr. Paul Swami. என்னது பாலு சாமியா? Yes, heart attack specialist. சரி சரி சீக்கிரம் அத்தைக்கு என்னாச்சுன்னு வந்து பாருங்க. செக்கப்லாம் முடிச்சிட்டேன். உங்க அம்மாக்கு ஏற்பட்டிருக்கிறது ஹார்ட் அட்டாக். அதனால நீங்க இனிமே அவங்கள ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஷாக் ஆகுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அவங்க கிட்ட வந்து சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க டாக்டர், நாங்க பாத்துக்கிறோம். அப்போ நான் வெளியே போறேன்னு சொன்னது இவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கா இருந்திருக்கா என்ன? ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு? மருமகளே நீ மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கமா? இல்லத்த அது வந்து உங்களை எப்படி நல்லா பாத்துக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சரி, நான் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் அம்மாக்கு ஒழுங்கா கொடுங்க. நான் கிளம்புறேன். சுமதி நான் டாக்டரை அனுப்பிச்சிட்டு வரேன். சரிங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye.